ஃபோர்த்து டிசிப்ளினில் பார்ப்போம். Who among is not associated with a behaviorist pedagogical approach? Pavlov behavior, Skinner behavior, Thorndike behavior இல்லாதவர் ஜீன் பியாஜே. Who is the chief pioneer of the constructive approach of the teaching of the learning process? Constructive approachனால் வைகாட்சி தான். வில்லியம் ஊண்ட்டு வேறு, இது வில்ஹம் ஊண்ட்டு போட்டிருக்காங்க. அது வில்லியம் ஊண்ட்டு வில்ஹம் ஊண்ட் வேறு. ஜேபி வாட்சன் வேறு, எரிக்சன் வேறு. எரிக்சன் சோஷியலை பற்றி சொல்லியிருப்பார். வாட்சன் ஆக்சுவலாக சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் தான் மேக்ஸ் வரும். வைகாட்சி மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சில் வருவார். The need for information to be presented in a variety of the ways so that the children find multiple scaffolds to their learning, the statement supports. மல்டிபிள் ஸ்கஃபோல்டில் வர்றது கன்ஸ்ட்ரக்டிவ் தான். ஒரு ஸ்கஃபோல்டுன்றது ஒரு பில்டிங் கட்டும் போது இப்படி ஒரு சாரை அமைக்கிறோமோ அது மாதிரி கல்விக்கு ஒரு சாரை அமைச்சா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சு, அது வைகாட்சி தான். which is not a specific areas of the knowledge addressed in the school curriculum. ஸ்கூல் curriculum இல்லாதது எது, சொல்லிக் கொடுக்காது எதுனா சோஷியல் சயின்ஸ் இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இருக்கும், அப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கும், பீஸ் எஜுகேஷன் தான். இவங்களுடைய ஆன்சர் வந்து ராங் தான் உங்களுடைய ஆன்சர். பிகாஸ் இவங்களுடைய ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பீஸ் எஜுகேஷன் வேல்யூ எஜுகேஷன் கூட இருக்குது, பீஸ் எஜுகேஷன் கிடையாது. Which level of the curriculum emphasizes interface between the school culture and society? எது வந்து கரிக்குலம் ஒரு ஸ்கூலுக்கு கல்ச்சருக்கு சொசைட்டிக்கு, ஸ்கூல் வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்கும், கல்ச்சர் வந்து சொசைட்டியோட மிங்கிளாக இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸஸ் எது இருக்குன்னா கிளாஸ் ரூம் அண்ட் ப்ரோக்ராமேட்டிக் ஆஃப் த கரிக்குலம் தான். ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம என்ன நடத்துகிறோமோ அது ப்ரோக்ராமேட்டிக்காக போணுச்சுன்னு சொன்னால் அந்த கரிக்குலம் ரெண்டுமே இன்டர்கனெக்ட் பண்ணுவோம்ல தான். So which level of the curriculum transmits the institutional curriculum to the school subject and courses? இது institutional curriculum. institutional curriculum வந்து ஸ்கூல் சப்ஜெக்டில் இருந்தால் அது institutional curriculum தான். ப்ரோக்ராமேட்டிக் கரிக்குலம் ஓகேவா. இன்ஸ்டிடியூஷனல் கரிக்குலம் அப்படி சொல்கிறது என்னென்னா விச் லெவல் ஆஃப் தி எம்ஃபாஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி ஸ்கூல் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி இருக்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் கரிக்குலம். இது நான் ஆப்ஷன் மாற்றி சொல்லிட்டா பார்த்துங்க. விச் லெவல் ஆஃப் தி கரிக்குலம் எம்ஃபாசிஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி ஸ்கூல் கல்ச்சர் அண்டு சொசைட்டி. இப்போ கிளாஸ் ரூம் இது மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டிடியூஷனல் கரிக்குலம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமேட்டிக் கரிக்குலம் அப்படிங்கிறது கிளாஸ் ரூம் வந்து ஒரு ப்ரோக்ராமாக சேஞ்ச் பண்ணால் அது ப்ரோக்ராமேட்டிக் கரிக்குலம். இன்ஸ்டியூஷன் சொன்னோம்னா அந்த இன்ஸ்டியூஷனை என்ன சொல்லி கொடுக்குறாங்க, கரிக்குலம் எம்ஃபாசிஸ்தே ஸ்கூல் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, கல்ச்சரை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, சொசைட்டி பற்றி சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இன்ஸ்டியூஷனல் கரிக்குலம். ப்ரோக்ராமேட்டிக் கரிக்குலம் அப்படி சொன்னோம்னா இது அப்படியே டிரான்சிஸ்ட் ஆகுது. எது டிரான்சிஸ்ட் ஆகுது, விச் லெவல் ஆஃப் தி கரிக்குலம் டிரான்ஸ்மிட் தி, இப்போ இன்ஸ்டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாங்களா அந்த கரிக்குலம் எல்லாமே இன்டு தி ஸ்கூல் சப்ஜெக்ட் அண்ட் கோர்சஸ், ஸ்கூல் சப்ஜெக்ட்டுக்கும் கோர்சஸ்க்கும் போகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கரிக்குலம் பேர் ப்ரோக்ராமேட்டிக்கல் கரிக்குலம். அந்த இன்டர்ஃபேஸை இதுக்கும் இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படி சொன்னால் இன்ஸ்டிடியூஷனல் கரிக்குலம். அதாவது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுத்து வெளியில் வர்றதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது இன்ஸ்டிடியூஷனல் கரிக்குலம். ஒரு சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய கரிக்குலம் ஃபேக்டர்ஸு அதனுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டாக படித்தோம்னா அது ப்ரோக்ராம். அப்படி தானே ப்ரோக்ராம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான். யூஸ் ஆஃப் டே அது கொஞ்சம் குழப்பம், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்ஸ்டிடியூஷனல் கரிக்குலம்னா ஸ்கூல்லே சொல்லிக் கொடுத்து அது இன்டர்ஃபேஸ் ஆகுது சொசைட்டிக்கு சப்ஜெக்ட்டுக்கு இன்டர்ஃபேஸ் ஆனிச்சுன்னா அது ஸ்கூல். அந்த கரிக்குலத்தை ஒரு ப்ரோக்ராமேட்டிக் அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்கன்னா ஸ்கூலுக்கு பண்ணாங்கன்னா அது ப்ரோக்ராமேட்டிக்னு அர்த்தம். கிளாஸ் ரூம் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். கிளாஸ் ரூம் கரிக்குலம்னா என்னென்னா யூஸ் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ், மீடியா, டெக்னிக்ஸு, டீச்சிங் ஆஃப் தி எய்ட்ஸு ஆர் டீச்சிங் ஆஃப் த லேர்னிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் கரிக்குலம் இஸ் ஒர்க் அப். சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிளாஸில் மெத்தட்ஸு, அதனுடைய டெக்னிக்ஸு, டீச்சிங் ஆஃப் த லேர்னிங் ஆஃப் த ப்ராசஸ்ஸு, அப்புறம் ஆடியோ, வீடியோ, பாட்காஸ்ட் எது வேணால் சொல்லலாம். அது எல்லாமே கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸு. மொத்தம் அதில் 4 தான் வந்து நம்ம டெஃபினேஷன் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூஷன் கரிக்குலம்னா இன்ஸ்டியூஷனில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கரிக்குலம். இன்ஸ்டியூஷன் என்ன இருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு சொசைட்டிக்கு தேவையான அளவுக்கு கொடுக்குறதா இன்ஸ்டியூஷனல் கரிக்குலம். அதை நான் வந்து அந்த இன்ஸ்டியூஷனல் கரிக்குலத்தை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஸ்கூல் லெவலில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரோக்ராமேட்டிக்னு அர்த்தம்.
ஒரு கிளாஸ் ரூம் சொல்லிக் கொடுத்தோம்னா கிளாஸ் ரூம் ஹரிக்குலம், இது 3 தான் அதிகமாக கேட்பாங்க. அண்ட் இன்டிகிரேட்டிங் அதர் ஏரியாஸ் ஆஃப் த நாலேஜ் இந்த ஹரிக்குலம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். அது இன்டகிரேட்டிங்னா ஒருங்கிணைக்கிறது. எதை ஒருங்கிணைக்கிறதுனா ஏரியா ஆஃப் த நாலேஜ், நிறைய ஏரியா ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த ஹரிக்குலம் இருக்கு இல்லையா, அந்த கலைத்திட்டம் ஸ்காலர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆஃப் த கோ ஸ்காலர்ஷிப்னா கிடையாது, கோ கரிக்குலர்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஹரிக்குலர் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது அப்படி சொன்னோம்னா ஒரு எக்ஸ்ட்ரானா ஒன்றுத்துக்கு மேலே இன்னொன்று கற்றுக்கிட்டா தான். எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணால் அதுக்கு பேர் வேறு ஸ்காலர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு. Reframing of the school subject and introducing a new subject in this curriculum is a continuous process. ஓகேவா, டைனமிக் தான் வரும், பட் அது டைனமிக் இது ஆப்ட் கிடையாது. ரீஃப்ரேமிங் ஆகிட்டே இருக்கிறது வந்து இது வேணா நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். இட்ஸ் எ டைனமிக் தான், டைனமிக் ஆஃப் ஆன்கோயிங் ப்ராசஸ். இதுவும் தப்பாக இருக்குது ஆன்சரு, பார்த்துங்க. இது கரெக்டு தான் இந்த ஆன்சரு. ஒரு ரீஃப்ரேமிங் பண்ணி ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் இந்த நியூ சப்ஜெக்ட் ஸ்கூலுக்கு கொடுத்ததுன்னு அந்த ஹரிக்குலம் டைனமிக் ப்ராசஸ்ஸு. சோஷியல் ப்ராசஸ் வேறு. இங்கே ஆன்சர் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, தப்பு. டைனமிக் ப்ராசஸ் தான் கரெக்டு. ஓகே. விச் கன்சிடரேஷன் நீட் டு பி டேக்கன் இன் டு தி அக்கௌண்ட் while ஃப்ரேமிங் சப்ஜெக்ட் ஃபார் தி ஸ்கூல் ஹரிக்குலம். ஆமாம், இது வந்து எப்படின்னா அட்ஹரன்ஸ் டு எய்ம் ஆஃப் தி லோக்கல் சொசைட்டி அப்படிலாம் கிடையாது, அட்ஹரன்ஸ் டு எய்ம் ஆஃப் தி நேஷ்னல் சொசைட்டி அப்படியும் கிடையாது. அது இருக்குது, இது மட்டும் கிடையாது. அட்ஹரன்ஸ் டு தி எய்ம் ஆஃப் தி குளோபல் சொசைட்டி அதோட எல்லாமே இன்க்ளூஷன். அட்ஹரன்ஸ் டு தி எய்ம்ஸ் ஆஃப் தி லோக்கல், நேஷ்னல், குளோபல் சொசைட்டிஸு. ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் இது உண்மையான விஷயங்கள் இருக்கும். அதாவது பிஹேவியரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுலு, தாண்டைக், வாட்சன், ஸ்கின்னர் அப்படின்றவர் தான் பார்ப்போம். அடுத்து வந்து காக்னிட்டிவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. பாண்டுரா, அல்ஃப்ரெட் அட்லர், ரெய்மெண்ட், அது மாதிரிலாம் இருக்கும். எரிக்சன் கூட சோஷியலுக்காக உள்ளவர். இந்த கொஷின்ஸில் பார்த்தா வைகார்ட்ஸு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆஃப் த தியரிஸில் உள்ளவர். அடுத்து பெடகாஜிக்கல் அப்ரோச்சு, இது இந்த நீட் ஃபார் த இன்ஃபர்மேஷன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பெடகாஜி அப்ரோச் தான். இது ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் சோஷியல் சயின்ஸில் பீஸ் தான் கொடுக்கலாம். வேல்யூ எஜுகேஷன், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே இருக்குது, இட்ஸ் நாட் இன்க்ளூடட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் அண்ட் சொசைட்டி ஆஃப் த கல்ச்சர்ஸில் என்னென்னா இன்ஸ்டியூஷனல் ஹரிக்குலம், இதுதான் சொல்லிட்டேன். இன்ஸ்டியூஷனல் ஹரிக்குலம் இன்டர்வேஸ் பிட்வீன் தட் சொசைட்டிக்கு என்ன தேவையோ ஸ்கூலுக்கு அப்படியே கொடுக்குறது. ஸ்கூலில் அந்த டிரான்சிஸ்ட் அவங்களுடைய விஷயத்த ஸ்கூலுக்கு டிரான்சிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்கன்னா அது ப்ரோக்ராமேட்டிக். கிளாஸ் ரூம் வந்து கிளாஸ் ரூம் டீச்சிங் லெவல்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது. அது ஸ்காலர்ஷிப்னா இன்டெகிரேட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்ட்ரா ஹரிக்குலம்னா ஒன்று விட்டு நீ எக்ஸ்ட்ரா கற்றுக்கிற விஷயங்கள். இதுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் டஃபஸ்ட் மாதிரி இருக்கும்.